கைஸ், சிடபிள்யூசி பார்த்துட்டிங்களா அந்த ப்ரோமோ? நான் இப்போ இருக்கேன்னு தெரியும். நிறைய பேர் விஷலாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு ப்ரோமோ வந்த அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஷூட்டும் போயிட்டு இருக்குது. இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு ரீல் இல்லை வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் இது டக்குன்னு ப்ரோமோ வந்துடுச்சா, இப்போ இங்கே பண்ண முடியலையா, இப்போ இங்கே ஷூட் வர போயிட்டுருக்கா. அதனால் நான் வந்து சாப்பாடு காமிச்சிருக்கேன். சாப்பாடு வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் குக் நாட் அ குக். நான் ஏதோ இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஆவலா காத்துட்டு இருந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ப்ரொமோஸ்கள் 1 by 1 வந்து விஜய் டிவி சைட்லேருந்தே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ரோமோலையுமே வந்து யார் வந்து புது குக் இறங்கி இருக்கிறாங்க, யார் புது கோமாளிகள்லாம் வந்து இருக்கிறாங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இர்ஃபான் அவர்களுமே வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இந்த இதில் வந்து கலந்துருக்கிறாரு. ஸோ அவர் வழக்கம் போல் ஒரு ப்ராப்பரான வீடியோ எடுத்தோ ரீல்ஸ் மூலியமாவோ வந்து கன்வே பண்ணலாம்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரொமோக்கள் லான்ச் ஆகிட்டு இருக்கும்போது இவரும் வந்து உள்ளே இருக்கிறாருங்கிறத நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிட்ட காரணத்தினால அவசரமா ஒரு வீடியோ ஒன்று வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவில் மெயினாக ஒரு விஷயம் பதிவும் வந்து பண்ணியிருந்தாரு. நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் ஒரு நல்ல குக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் அவர் எடுத்து போட்ட அந்த வீடியோவானதுமே சுட சுட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே வந்து எடுத்தும் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அவ்வளோ அவசரமா வந்து அவர் எடுத்து போடுறதுக்கான காரணமா என்னவா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணி நிறைய விதத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா எலிமினேஷன் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போறது வந்து இர்ஃபான் அவர்களா தான் வந்து இருக்கும் போல இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு ஹரிபரியில இந்த வீடியோ எடுத்து வந்து போட்டுட்டு இருக்கிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள் பயங்கர வைரலா வந்து இர்ஃபான் அவர்களோட ஃபேன் சைடு இருந்து வந்து பேசப்பட்டு இருக்குது. பொதுவாகவே குக் வித் கோமாளியில ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து லான்ச் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடு வந்து பெஸ்ட் குக் அப்படிங்கிற ஒரு அவார்டுக்கான ஒரு எபிசோடா தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடானது இம்யூனிட்டி பேண்டுக்காக வந்து மோதக்கூடியதாக தான் இருக்கும். ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எபிசோட்ல தான் யார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கறத வந்து காமிப்பாங்க. ஸோ ஒருவேளை உண்மையாலுமே வந்து அவர் இர்ஃபான் அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட்ல வந்து எலிமினேட் ஆகி வெளியில போறாரா, இல்ல வேற எந்த குக்கு வந்து எலிமினேட் ஆகி வெளியில போறாங்கிறது இன்னும் ஒரு 3 வாரத்துல நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கலந்திருக்கிற குக்ல வந்திருக்கிற புது கோமாளிகள்ல உங்களுக்கு யார் வந்து ஃபேவரட்டா வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல யார் வந்து ஃபைனல்ஸை வந்து வின் பண்ணணும்னு சொல்லி வந்து ஆசைப்படுறீங்களோ அந்த குக்கோட நேமு கூட வர கோமாளிகளோட பேர் எல்லாத்தையும் வந்து கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.